ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல, நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தெளிவான பதில் குடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ எல்லா விஷயத்தையுமே நீங்க வேறு ஒரு கோணத்துல அணுகக்கூடிய ஒரு நபர் சார். அது நம்பர்ஸ் மூலமாகவும், இல்ல வாழ்க்கையில யாரும் சிந்திக்காத மாதிரியான ஒரு கோணத்திலருந்து வாழ்க்கைய அணுகக்கூடிய ஒருத்தர் சார். அதனால இந்த ஒரு கேள்விய நாங்களும் கேட்க நெனைக்கிறேன் சார். "விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த "விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்" அப்படின்றத ஒரு குழந்தைங்க சின்ன வயசுல எப்படி இருக்கிறாங்களோ அப்படின்றத பொறுத்தே அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றத சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பொதுவான பழமொழி சார். ஆனா அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எந்த விஷயங்கள்லலாம் அந்த விளையும் பயிர கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் சார். அந்த பழமொழிய நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமா. பழமொழி பழமொழி தான். அது மாற்று கருத்து இல்ல. நாம் எடுத்துக்கிற விதம் தான். முறை விதத்தில தான் அது வேறுபடுது, மாறுபடுது. பொதுவா அந்த காலத்தில சொல்றது தான். "விளையும் பயிர் முளையிலே தெரியுதுனாக்கா, ஒரு குழந்தை பருவத்திலேயே அது பிற்காலத்தில என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்லலாம். மேக்ஸிமம் அப்படி அது உண்மையாக இருக்கும். சில குழந்தை அப்படியே வரும்போது 5 வயசு தான் இருக்கும். ஒரு குச்சி எடுத்துக்கும். அதுங்களே டீச்சர் மாரி சொல்லிக் ஆமா. குடுத்துட்டுருக்கும். "ஏய் நீ அத பண்ணு, இது பண்ணு" யாரும் இருக்க மாட்டாங்க. அது தானா பேசும். ஆனா, ஒரு 40, 50 பேர் அந்த அந்த கிளாஸ்ல இருந்தாக்கா என்ன இருக்குமோ, அத இது பார்க்கவே இல்ல. அதுதான் அங்க இருக்கிறது. இந்த இது நம்ம சில சூட்சுமத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைக்கு இப்ப நான் 5 வயசுன்னு சொல்லிட்டேன். வேணா அது 3 வயசு கூட இருக்கலாம். ஸ்கூல் கூட போகாம இருந்திருக்கலாம். போகாத பருவத்திலே அதுங்க சொல்லும். அதுதான் அங்க இருக்கிற பெரிய விசேஷம். அதுங்க அந்த மாரி 40 பேர், 50 பேர்லாம் போகாது. இல்லைங்க. அதுக்கு 3 1/2 வயசு, 4 வயசு ஸ்கூல்லாம் போயிட்டு பிள்ளைங்கலாம் பார்க்குது. சரி, பிள்ளைங்களுக்கே பார்த்தா கூட, அது ப்ளே ஸ்கூலா இருக்கும். ப்ளே ஸ்கூல்ல போய் அதுங்க விளையாட தானே செய்யும். அங்க என்ன சொல்லிக் குடுத்தாங்க? ஆனால் வீட்ல அத செய்யுங்க. ஆமா, இப்ப ஏத்துப்பீங்க. ஆமா, கரெக்ட்டா சொல்றீங்க. அந்த ஏஜ்ல அது ப்ளே ஸ்கூல். ப்ளே ஸ்கூல்ல போய் விளையாட தான் செய்யும். ப்ளே ஸ்கூலுக்கு அப்புறம் தான் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுதுங்க. ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு 30, 40 பேர் ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க. அப்ப தான் பார்க்க போறாங்க. ஆனா, அது போகாம இப்பவுமே அதுங்க பார்த்துட்டு எல்லா பிள்ளைங்களும் செய்ற மாரி சொல்லும். இன்னும் சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுங்க என்னமோ அதுங்கலாம் கலெக்டர்ன்னு சொல்லிக்குங்க. "நீ அத செய், நான் சொல்றேன், நீ செய்" இப்படி சொல்லி யார பார்த்தா அதுக்கு மட்டும் தான் இருக்கும். முதல்ல சொன்னது அது மாரி பண்ணுச்சா, பின்னாடி காலேஜில புரொஃபஸரா வருங்க. 2வது சொன்னேன் பார்த்தீங்களா, பின்னாடி உண்மையிலே அது கலெக்டரா வரும். இன்னொன்னு இருக்கும். இத்துணூண்டு தான் இருக்கும். நான் இப்ப எங்க ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்தது இவ்வளோ தான் இருக்கும். அது 2 1/2 3 வயசு கூட இருக்குமான்னு டவுட்டு. பரதநாட்டியம் ஸ்டெப்ஸு அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் நான் எப்பவுமே என் என் வேலையில தான் கண்ணா இருப்பேன். யாருன்னா பார்த்தோன்னா எத சொன்னாலும் காதுல போட மாட்டேன். ஊன்னு தலையாட்டிட்டு என்ன கேட்கணுமோ, அதில முடிச்சுட்டு அப்புறமா தான் லிசன் பண்ணுவேன். ஒண்ணு லிசன் பண்ணா ஃபுல்லா லிசன் பண்ணுவேன். ஸ் என் ஒர்க்கில ஸ்டார்ட் பண்ணா ஃபுல்லா அங்க இருப்பேன். அன்னைக்கு பார்க்குறேன் அந்த பிள்ளை பாட்டு அது பாட்டுக்கு பரதநாட்டியம் ஒரு மாரி சவுண்ட் குடுத்துட்டு, அது பாட்டுக்கு பரதநாட்டியம் இது பாட்டு பண்ணிட்டே திரும்பி பார்க்குறேன். அது பாட்டு நான் அதையே பார்க்குறேன். அது பிற்காலத்தில ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல பரதநாட்டியம் அரங்கேற்றம் ஏறிரும் அது. ம். 16, 17 வயசுல, 15 வயசு, 18 வயசுல அரங்கேற்றம் ஏறுறோம். 22 வயசுல ஏறுறோம். நான் அது 6, 7 வயசுலயே ஏறினாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. ஆச்சரியம் இல்ல. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் மொத்த ஸ்டெப்ஸையும் பண்ணுது. அப்படியே ஒரு செகண்ட் கண்ணு கொட்டாம 5, 10 நிமிஷம் பார்த்தேன். கண்டிப்பா வரும் அதுங்க. அது அது 18 கிளாஸுக்கு போச்சான்னு கூட தெரியல. அத எங்க போய் சேர்த்துருப்பாங்க? அதுக்கு வருது. அப்போ இதுக்கு பேரு தான் விளையும் பயிர் முளையிலே தெரியும். அப்புறம் இன்னும் சில பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னாக்கா, ஆம்பள பிள்ளைங்க தான் இருக்கும். பொம்பள பிள்ளைங்களும் இருக்கும். போலீஸ் ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்கும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. வாங்கி போட்டுட்டு நான் தான் போலீஸுன்னுங்க. பின்னாலே அதுதான் வரும். அப்போ இதுங்க வளரும்போதே, இதுங்க பேசும்போதே, இதுங்க செய்யும்போதே, அத நெனச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு புரியுது. இன்னும் சில பேர் கிரிக்கெட் பிளேயரா இருப்பாங்க. ஜிம்னாஸ்டிக்கு. இத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க, நாங்க இருக்கிற இப்ப இருக்கிற இந்த உலகத்துக்கு, கலியுக காலத்துக்கு, இருக்கிற டென்ஷனான உலகத்தில, நாங்க எங்கெங்க அத வாட்ச் பண்றது? அது எல்லாத்தையும் தாண்டி இப்படி விளையாடுற குழந்தைகளே இன்னைக்கு காணாம போயிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் மொபைல் ஃபோனோட தானே சார் இருக்கிறாங்க. குழந்தைங்க காணோம் அப்படிலாம் இப்பலாம் யாருமே பயப்பட வேண்டாம். இல்ல சினிமாவிற்காக நடந்த சம்பவம்லாம் இல்ல. நிஜத்திலே இப்போ உள்ள குழந்தைங்கலாம் எங்கேயுமே காணாம போறதில்ல. ம். அந்த காலத்தில தான் 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் குழந்தைய காணோம். ஒரு ஃபங்ஷன்ல போனா குழந்தைய காணோன்ட்டு. இப்பலாம் குழந்தையெல்லாம் ஒண்ணும் காணாமலாம் போகாது. அதுங்களுக்கு கடத்திட்டே போனான்னு வச்சுக்கங்க, அது எங்க இருக்குதுன்னு சொல்லிரும் அது. எல்லா குழந்தைகளும் ஃபிங்கர் டிப்ஸில வச்சிருக்குங்க.
ஃபோன் நம்பர், அவங்க அம்மா, அப்பா அது மொத்தத்தையும் கையில் வச்சுருக்கு. எங்கே இருக்கிறோம் சுற்றி என்ன தெரியும் அதுங்களுக்கு. ம். அதனால் இவனுங்க குழந்தைய கடத்துறதில்ல. பெரிய ஆளு தான் இந்த வேலை செய்கிறவன் பெரிய ஆளு தான் கடத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்களை கடத்தினாக்கா மாட்டிப்போன்னு அவனுக்கு தெரியும். மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துருங்க அதுங்க. குழந்தையெல்லாம் காணாமல் போகுது. நான் சும்மா ஒரு ஜோக் மாதிரி தான் சொன்னேன். ஆனால் அதான் உண்மை. நாட்டு நாடு உண்மையாக அதுதான். ஆனால் நீங்கள் சொன்னது இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே காண முடியுது, காணாமலே போயிடுச்சுன்றீங்க. உண்மைதான். எங்கள் ப்ளே கிரவுண்ட் இருந்தால் தானே ஸ்கூலில் இருக்க மாட்டேங்குது. எனக்கு அதனால் இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ இருக்கிற உலகத்துக்கு நாங்கள் எங்கெங்கே அதை பார்க்க முடியுது, எங்களுக்கு எப்படிங்க தெரியுது? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போயிருக்கோம். இதுங்க பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குது. ஒருவேளை அதுங்க செஞ்சால் கூட எங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லை, ஃபாலோ பண்ண முடியல. இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஒன்றும் கவலை இல்லை. அதுங்களுக்கு அந்த திறமை இருக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு உங்கள் வியூவிலேருந்து, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்க விரும்பணும், தெரிஞ்சுக்கட்டாய் வேணும் அப்படின்னாக்கா, அகேட் அப்படின்னு ஒரு ஜெம் இருக்கும். ஜெம் ஸ்டோன் அகேட், AGATA அகேட். அதுக்கு பேர் அகேட். அது அன்றாடம் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது அல்ல. அந்த அகேட்டுங்கிறது கலர் கலராக இருக்கும். நூற்றுக்கணக்கான கலர்ஸு கணக்கு இருக்கும். ஒரு அகேட் இன்னொரு கலரில் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கிறீங்க. அந்த அகேட்டை ஒரு டாலர் மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைக்கு போட்டுருங்க. ஏன்னா அகேட்டுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களில் அது மூலயமா நிறைய உருவாக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. நீங்கள் அகேட்டை ஒரு கையில் வேணால் அந்த அகேட்டை கையில் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் மூடி பாருங்கள். உடம்பு உள்ள ட்ருன்னு சத்தம் கேட்கும். அந்த வைப்பு நல்லா கீனாக தெரியும். அந்த பவர் வந்துட்டு அகேட்டுக்கு உண்டு. அது உங்கள் குழந்தைக்கு ஒரு டாலர் மாதிரி செஞ்சு கழுத்தில் பெண்டன்ட் மாதிரி போட்டு விட்ருங்க. உங்கள் குழந்தைக்கு இருக்கிற என்ன திறமை, என்ன பவரு, அது பிற்காலத்தில் என்ன ஆகுமோ அந்த அகேட்டுங்கிற ஜெம்ஸ்டோனு கொண்டு வந்து நிப்பாட்டி கொடுத்துரும். அந்த சக்தி அதுக்கு இருக்குது. ஜிம்னாஸ்டிக்கில் பெரிய ஆளாகலாம், கிரிக்கெட்டராக வரலாம், ஸ்போர்ட்ஸில் எதுனா வரலாம், பரதநாட்டியத்தில் வரலாம், சிங்கராக வரலாம், மியூசிஷியனாக வரலாம், நல்ல படிப்பாளியாக வரலாம், எதுனாலும் வரலாம். அவங்களுக்கு எதுவோ அந்த அழகாக அதை பிரித்து அழகாக கொண்டு போய் அந்த ஸ்தானத்தில் அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டிக்கூடிய ஒரு சக்தி அகேட் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அரச காலத்தில் வந்து பயன்படுத்தினது அகேட்டுங்கிற ஸ்டோன்லாம். அதை நீங்கள் இதெல்லாம் ரகசியம்தான், உண்மையிலே ரகசியங்கள் தான். நம்ம எதை சொல்லலை, எல்லா ரகசியம் சூட்சுமம் அத்தனையும் சொல்லி தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சிறு வயதிலே அதை நீங்கள் கழுத்தில் டாலர் மாதிரி போட்டு பெண்டன் மாதிரி போட்டு விட்ருங்க. அது டியூன் பண்ணி குழந்தைய கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டிடும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அவ்வளோ பேர் இதை பயன்படுத்தி கொள்ளுவீங்கள் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்துட்டு நம்ம குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்தே அதோட எய்ம் என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோன் கண்டுபிடிச்சி கொடுக்க போகுது அப்படின்றப்போ அந்த குழந்தைய சரியான பாதையில் வழி நடத்துறதுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றப்போ கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.